Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Corel Draw பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒன்று செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த பேட்ச் எல்லாம் நீங்க இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பேட்சஸ். இது எப்படி நம்ம சிம்பிளா செய்யறதுன்றத பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட், நான் Corel Drawல ஃபைல்ல போய் நியூ பேஜ் ஒன்று உருவாக்குறேன். இது வந்து A4ல எடுத்துக்குவோம். நீங்கள் எந்த சைஸில் வேணால் செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வெக்டருங்க. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் ஒரிஜினல் குவாலிட்டி மாறாது. இதை எப்படி செய்யறதுன்னா, இந்த பேட்ச் செய்கிறேன்னா இங்கே பாருங்க, இந்த ஐங்கோணி ஒரு பாலிகான் ஐங்கோணி, இந்த ஐங்கோணியை தெரிவு செய்து எடுத்துக்கிறேங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. 3னா முக்கோணி. இப்போ ஐங்கோணிக்கு மேலே ஒரு 15 மாதிரி போட்டு 15 இந்த மாதிரி முனைகள் இருக்க மாதிரி கொடுத்து இப்படி வரைஞ்சோம்னா இப்படி வரும். வரைஞ்சிக்கணும் இப்படி தான் இருக்குது. இதை நான் ஷேப் டூல்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஷேப் டூலில் எடுத்து இப்படி நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் இதில் வந்துடும். இழுத்தீங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார் அன்டூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கிறேன். இதோ ஏதாவது ஒரு முனையில் பிடிச்சி இந்த முனைகள் இருக்குது பாருங்க. இல்லை ஏதாவது ஒரு முனைகளில் பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா மேலே வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்து பேட்ச் மாதிரி வந்துச்சு. இப்போ இதை எப்படி பேட்சுக்கு இது பண்ணுறதுன்னா, இதில் பாருங்கள் இதுக்கான அவுட்லைன் வந்து 0.5 தான் கொடுத்துருக்கு. இதை வந்து ஒரு 4 மாதிரி கொடுத்துருந்தா இப்படி வந்துடும். கொடுத்துட்டு இங்கே பாருங்க, இதுதான் அவுட்லைன் கலர். இதை ரைட் கிளிக் பண்ணால் கலர் வந்து இந்த மாதிரி அட் ஆயிரும். ஓகே, ரைட் கிளிக்னா இது ஃபில்னா ஃபில் கலர் இருக்குது. நான் அவுட்லைன் கலருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்து நீங்கள் வேணுங்கிற கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இதுகளை பண்ணணும். உங்களுக்கு வந்து இதை டிசைன் பண்ணணும். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னா சிம்பிள் வேலைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து இப்படி வரைங்க. அவ்வளோதான் பண்ணாரு. வரைஞ்சிட்டு இதை வந்து ஃபில் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, லெஃப்ட் கிளிக். இப்போ கலர் ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு அவுட்லைன் தேவையில்ல. இதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுப்போம், பிறகு கொடுப்போங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து வளைக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்கு, என்விலப் டூல்னு சொல்லி. அதுக்கு வந்து நீங்க போகணும். இஃபெக்ட்ஸ்ல என்விலப்னு பாருங்க. இஃபெக்ட்ஸ்ல போயிட்டு என்விலப்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இஃபெக்ட்ஸ்ல என்விலப் இதை கிளிக் பண்ண இது டிக் ஆயிரும். டிக் ஆனதுக்கப்புறம் பாருங்க என்விலப் டூல் வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்க இதை உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்விலப் டூலில் உள்ள ஒரு விசேஷத்தன்மை. அவ்வளோதாங்க செய்யணும். செஞ்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் ஏதாவது ஒரு பிழைகள் இருக்க நேரம் கண்ட்ரோல் Z அடிச்சு அன்டூ பண்ணுறேன். ரைட். இப்போ திரும்ப நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி மேலே எடுக்கிறேன். இதையும் மேலே எடுக்கிறேன். இப்படி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை அவுட்லைனை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த கீழே இந்த மாதிரி வரைகிறதுக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப ஒரு டூல் எடுத்து போகிறேன். இப்படி இந்த மாதிரி டூல், இந்த டூலை வந்து ஜூம் பண்ணிட்டு, அதான் மவுஸில் வந்து ஸ்கொரல் கணக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கணக்காக எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் கணக்கு ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டூல் ரைட் கிளிக் பண்ணி கர்வ்ஸ் கொடுங்க. கர்வ்ஸ் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து இங்கே ஒரு கர்வ் ஒன்று வந்துருச்சு. இதை வந்து இப்படி கீழே விடுங்க. ஓகே ரைட். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணுறேன். இது அதே கலர் கொடுத்துட்டு இந்த அவுட்லைனையும் நான் கொடுப்பேன். அவ்வளோதான் செய்யணும். அதான் கணக்காக புரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இதே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதே காப்பி பண்ணிட்டு இதே இப்படி ஒரு இலி எடுத்து ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி ஒன்று வந்துடும். காப்பி வந்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த பக்கத்து எடுக்கிறதுக்கு இந்த இருக்க இது மிரர் இந்த பக்கத்து வந்துருச்சு. இதை கொண்டாந்து இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருந்திடுச்சு. கணக்காக ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் கணக்காக பொருந்திக்குது. கணக்காக பொறுத்திட்டு அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இங்கே தான் நீங்கள் டெக்ஸ்ட் எழுத போறீங்க. ரைட். இப்போ வந்து எனக்கு இதை ஷிஃப்டாக பிடிச்சிக்கிட்டு இது அவ்வளோதான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி எழுதிட்டு இங்கே வந்து 100% கொடுக்க போறீங்க. ஏ பிடிச்சிட்டு இங்கே 100 சொல்லி கொடுத்துட்டு
சதவீதத்தை கொடுத்துட்டு இங்கே அப்படியே எழுதுங்க, போல்ட் பண்ணுங்க. ரைட். இப்போ இங்கே நான் வந்து நான் விற்பனைன்னு எழுதுறேன் சிம்பிளாக. நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கொடுக்குறதுக்குங்கண்ணே இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். அழகா அப்படி ஒன்று கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். ஒரு சின்ன ஒரே ஒரு வட்டம் போட்டு இந்த ரெட்டை கொடுத்துட்டு இதையும் அவுட்லைனை நீங்கள் நான் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இப்போ இங்கே வந்து நான் எழுத போகிறேன் விற்பனைன்னு செலக்ட் பண்ணிட்டு என்சி ஃபாண்ட் எடுக்கிறேன். என்சி ஃபாண்ட் என்சி கீதாவில் எழுதுவோம் விற்பனை. ரைட். இப்போ நானும் தமிழ் எழுதி போல பழக்கம் இல்லைங்க, நானும் அந்த கீபோர்டில் தான் டைப் பண்ணுறேன். அதுதான் கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் நீங்கள் தமிழ் எழுதுறதுக்கு பழகுங்க, டைப் பண்ணி ஈஸியாக இருக்கும். வெரி சிம்பிள். ரைட். இப்போ எப்படி இழுக்கிறேன், இழுத்துட்டு இதையும் வந்து வெள்ளை கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேட்சஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நிறையா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று எழுதி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சும்மா போட்டிருக்கேன் ஒரு டெக்ஸ்ட் எழுதி நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் எழுதிங்க. இதை கொஞ்சம் டைமர் செஞ்சால் இது ஒரு அழகாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.